கைஸ், இன்றைக்கி நம்ம ஐபிஎல் 2025 தான் ப்ளே பண்ண போகிறோம். கிரிக்கெட் 24 தான் ப்ளே பண்ண போகிறோம் இதை. அண்ட் இது என்னடா ஜெஸ்ஸி இதுன்னு கேட்டிங்கன்னா ஜெஸ்ஸி கிடைக்கல. அண்டு எதிர்க்கில் நிற்கிறது விராட் கோலி தான். விராட் கோலியோட மூஞ்சி எப்படி இருக்குது, நான் என்ன பண்ணுறது. அண்டு தான் சேப்பாக்க தெரியும். ஏன்டா எந்த ஊர்லடா 7:30க்கு இப்படி விரிஞ்சிருக்கு, ஏன்டா இப்படி விரிஞ்ச மாதிரி கொடுக்குறீங்க. அண்ட் இங்கே டாஸு நம்ம ஹெட்ஸ் கேட்டிருக்காங்க, டைல் கேட்டிருக்காங்க. அண்ட் நம்ம ஹெட்ஸ் வந்திருக்கு, நம்ம வின் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் மேட்ச் தானே, நம்ம பேட்டிங் எடுக்க பார்க்கலாம். நம்ம பவுலிங் ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு பேட்டிங் மட்டும்தான் ஆட போகிறோம். ஏன்னா அப்போ தான் வீடியோ கொஞ்சம் கம்மி சைஸ் வரும். ஏன்னா என்கிட்ட ஸ்டோரேஜும் கம்மியாக தான் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். அண்ட் இதான் ராஜஸ்தான் கிட்டே இருக்கிற பிளேயர்ஸ். அண்ட் இதை நான் அந்த சைடு இருக்காது நம்மக்கிட்ட இருக்கிற பிளேயர்ஸ். அண்ட் எல்லோரும் இப்போ தான் கிரவுண்ட் உள்ள வராங்க. அண்டு ஒரு ஓப்பனர்ஸ் ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் டெவன் கான்வே ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த மேட்சை. ஒரு நல்ல ஓப்பனர்ஸ்னே சொல்லலாம். அண்ட் சிஎஸ்கேக்கு ஃபஸ்ட் பால் வராது. ஓகே, இங்கே ஒரு டாட்டோட ஆரம்பிச்சிருக்காங்க சிஎஸ்கே. அண்ட் இங்கே தூக்கி விட்டுருக்காரு. அண்ட் இங்கே ஒரு பவுண்ட்ரி போகுமா, இல்லை தடுத்துருவார். இங்கே 1 ரன் மட்டுமே வந்துருக்கு. அண்டு இங்கே ஒரு டாட் பால். அண்ட் அகெயின் ஒரு டாட் பால். ஸ்விங்காக போடுறாரு. ஓகே, அண்ட் இங்கே தூக்கி விட்டுருக்காருங்க. இங்கே ஒரு பவுண்ட்ரி வந்திருக்குங்க, 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. அண்ட் இந்த பால் நல்லா பட்டல. ஒரு டாட் பாலோட 4க்கு அப்புறம் டாட் பால். அண்ட் இங்கே ஒரு 6 அரைஞ்சி விட்ருக்காரு. இது கன்ஃபார்ம் 6, ஃபஸ்ட்டு 6 இப்போ தான் வருது. சிஎஸ்கேவோட ஃபஸ்ட்டு 6. அண்டு சிஎஸ்கேவோட ஃபஸ்ட்டு 6 டாட்டா ஐபிஎல் 2025. அண்ட் இங்கே ஒரு பேசிகிட்டே இருக்கும் போது இங்கே செகண்ட் பவுண்ட்ரியும் வந்துடுச்சு. மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த லைக் பண்ணிக்கோங்க. அண்டு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ஆனில் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இங்கே ஒரு பவுண்ட்ரியா, இல்லை தடுத்துருவார். பட் இல்லைங்க, பவுண்ட்ரி போயிருக்கு. ரொம்ப ஸ்லோவாக அப்போ தான் போச்சு பால். ஆனால் இங்கே ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு. அண்ட் இங்கே எஸ் சர்மா போட வந்திருக்காரு. அண்ட் தூக்கி விட்ருக்காருங்க. இங்கே கேட்சா, இல்லை 6. பால் எங்கேயோ போயிடுச்சு. அந்த 6-ஐ பார்க்குறோம். ஏன் ப்ரோ சைடாக ஓடுறீங்க. விராட் கோலி ஃபீல்டிங் செட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ விராட் கோலி நல்லா திடுறாரா, ஏன்னா அதுக்கான காரணம் கூலிங் கிளாஸ் தான். அண்ட் இங்கே ஒரு பவுண்ட்ரி. அண்ட் 30 கம்ஸ் அப் ஃபார் சிஎஸ்கே. 4 ஓவர் முடியல, 32க்கு 0. அண்ட் இங்கே ஒரு பவுண்ட்ரிங்க. பேசிகிட்டு இருக்கும் போது இங்கே ஒரு பவுண்ட்ரி வந்திருக்கு. அண்ட் இங்கே ஒரு டாட் பால். அடுத்து இந்த பால் தூக்கி விட்டுருக்காமா, இல்லைங்க பால் போல். இங்கே ஒரு விக்கெட்டு, ஃபஸ்ட்டு விக்கெட் எடுத்திருக்காங்க ஆர்சிபி. இந்த விக்கெட்டை பார்க்குறோம். ருத்ராஜ் ப்ரோ முன்னாடியே வரலாம்னா ப்ரோ. ருத்ராஜ் கான் ஃபார் 15. ராகுல் இறங்கியிருக்காரு. அண்ட் இங்கே பால் நோ பால் வந்திருக்கு. நோ பாலா, பவுன்ஸ் ஆடா இது. டே மண்டே எவ்வளோ மேலே போகுதுடா. அண்ட் இங்கே ஒரு டாட் பால்.
அண்ட் தூக்கி விட்ருக்காருங்க. ஃபீல்டர் இல்லாத சைடு விட்ருக்காரு. இங்கே ஒரு பவுண்ட்ரி. ஃபீல்டர் அங்கே சைடில் பெரிய கேப் விட்டு வச்சுருக்காங்க. அண்ட் அதே சைடு ட்ரை பண்ணியிருக்காரு. அதே சைடு அதே ரிசல்ட்டு. அண்ட் இப்போ கண்டிப்பாக அந்த சைடு ஃபீல்டர் இருப்பாங்கன்னு பார்த்தா இங்கே போய் வைக்கலைங்க. அண்ட் இங்கே தூக்கி விட்ருக்காருங்க. இங்கே ஒரு பவுண்ட்ரி. இங்கே ஆர்சிபி டீம் ரொம்ப ஃபீலாக இருக்காங்க. அண்ட் டெவன் கான்வே தான் ஸ்ட்ரைக்கில் இருக்காரா? அண்ட் தூக்கி விட்ருக்காருங்க. இங்கே கேட்சா? இல்லைங்க, பால் தாண்டி போயிடுச்சு. இங்கே 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. இந்த மாதிரிலாம் போனால் கேட்ச் போகும் தான். பட் ஏன் பிடிக்கலன்னு தெரில. பிடிக்க முடியாது, அது கொஞ்சம் கஷ்டமான கேட்ச் தான். அண்ட் தூக்கி விட்ருக்காரு. இங்கே ஒரு பவுண்ட்ரி. ராகுலுக்கு இங்கே ஒரு பவுண்ட்ரிங்க. எனக்கு அவர் பேர் சரியாக தெரில, அதான் ஷார்ட்டாக கூப்பிட்றேன். அண்ட் தூக்கி விட்ருக்காரு. இங்கே ஒரு விக்கெட்டா? இல்லைங்க, 1 பவுன்ஸ். பட் இங்கே ஒரு பவுண்ட்ரி. ஃபீல்டர் வந்து இந்த மாதிரி அடித்தாலே விட்டுறாங்க. ரியல் கிரிக்கெட்டுங்கிற பாருங்க, கிரிக்கெட் 24ல். அண்ட் இங்கே விக்கெட்டா? ஏங்க விக்கெட்டுங்க, என்னடா இது? இங்கே முன்னாடியே பவுன்ஸ் ஆகிடுச்சா? ஏன் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இங்கே இந்த விக்கெட் எடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே தூக்கி விட்ருக்காருங்க. இங்கே பவுண்ட்ரி, கட்டாயமாக பவுண்ட்ரி போகும். அண்ட் இங்கே ஒரு நோ பால். ஃப்ரீ ஹீட் வந்திருக்கு. அண்டு இங்கே ஒரு டாட் பாலோடு முடிச்சிருக்காரு. 8 ஓவர் முடியல, 72க்கு 1. தூக்கி விட்டு இருக்காரு. 6. இங்கே ஒரு 6 வந்திருக்குங்க. அண்ட் இங்கே ஒரு டாட் பால். அண்ட் தூக்கி விட்ருக்காரு. அண்ட் இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. அண்ட் டெவன் கான்வே கம் 150 அண்ட் 27 பால்ஸ், 27 பாலில் 50 அடிச்சிருக்காரு. அண்ட் இங்கே ஒரு 6. டெவன் கான்வே அடிச்சது இல்லைங்க, ராகுல் டெபாட்டி அடிச்சிருக்காரு. அண்டு இங்கே ஒரு சிங்கிளுக்கு மட்டுமே கிடச்சிருக்கு. அவர் அடித்ததை பார்க்குறோம். இது வரைக்கும் அவர் அடித்த ஷாட்டெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அண்டு தூக்கி இங்கே விட்றோம். அண்ட் இந்த பால் பவுண்ட்ரி போயிருக்கு. அண்ட் இங்கே ஒரு பவுண்ட்ரி, 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. அண்டு தூக்கி விட்ருக்காரு. அண்ட் இங்கே ஸ்ட்ரைட்டு ஃபீல்டர் விட்டாருங்க. அவர் பவுண்ட்ரி லைன் பக்கத்தில் இருக்கிறதுனால பயந்துட்டு விட்டார். அண்டு இங்கே ஒரு அனிமேஷன் காமிச்சிட்டு ஒரு 6ங்க விட்டு விளக்குறாரு. இங்கே அது யாரா? அது இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ராகுல் டெபாட்டி இங்கே போட்டு விளக்குறாருங்க, வெளுத்துட்ருக்காரு இங்கே. அண்ட் இந்த பால்லாம் 4 போச்சுன்னா இந்தமாரி மட்டமான ஃபீல்டிங்கை ஆர்சிபி கிட்ட தான் பார்க்க முடியும். அண்ட் இங்கே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிட்டுருக்கு. அண்டு 100 கன்சம் ஃபார் சிஎஸ்கே. அண்டு இங்கே ஒரு விக்கெட்டுங்க, ரொம்ப நேரம் கழித்து விக்கெட் விழுந்திருக்கேன். டெவன் கான்வே கான் ஃபார் 51. சிவம் டூபே வந்திருக்காரு. அண்ட் அது பேர் என்ன, கே பாண்டியா வந்திருக்காரு. இது பேர் சரியாக தெரில. ஹர்திக் பாண்டியாவோட அண்ணன் வந்திருக்காரு. அண்ட் இங்கே ஒரு விக்கெட்டா? இல்லைங்க, 6ங்க. அண்ட் இது அதே சைடில் இங்கே ஒரு 4ங்க, 2 பவுன்ஸ் பவுண்ட்ரி. அண்ட் தூக்கி விட்ருக்காரு. இங்கே ஒரு பவுண்ட்ரிங்க, 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. அண்ட் இங்கே ஒரு சிங்கிள். 13 ஓவர் முடிவில் 24க்கு 2. அண்ட் தூக்கி விட்ருக்காரு. இங்கே ஒரு பவுண்ட்ரியா? இல்லைங்க, இங்கே சிங்கிள் ஓடி இருக்காங்க. தூக்கி அடிச்சிருக்காரு.
இங்கே ஒரு சிக்ஸுங்க. விட்டு வெளுத்துட்ருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அண்டு தூக்கி விட்ருக்காரு. இங்கே ஒரு விக்கெட் கானுங்க. சூப்பரான கேட்ச் இது. இந்த கேட்சை நல்லா பிடிச்சிருக்காருங்க. ஆர்சிபி அந்த ரீப்ளே பார்க்குறோம் அவர் அடித்ததை. அண்டு ராகுல், அவங்க பேர் ஐயோ ராகுல் டப்பாட்டி கான் ஃபார் எவ்வளோன்னு பார்க்கல. அண்டு இங்கே ஒரு பவுண்ட்ரிங்க. அடித்தது யார் அது? யார் அடித்தது? யாருன்னு தெரில இது. அண்ட் இங்கே ஒரு சிக்ஸு. பால் எப்படி போட்டாலும் சரின்னு அடிச்சு காமிச்சிருக்காரு. பேரே வாயை திறந்து சிக்ஸு கொடுத்துருக்காருங்க. சாரி கைஸ். வெல் பவுண்டரியை தடுக்கல. அண்ட் இங்கே தூக்கி விட்ருக்காரு. இங்கே ஒரு சிக்ஸா இல்லைங்க, விக்கெட்டு. ஏன் ப்ரோ அந்த கேட்செல்லாம் பிடிக்காம இந்த கேட்சை மட்டும் பிடிச்சிருக்காருங்க. இங்கே ஈஸியான கேட்செல்லாம் பிடிக்காம இந்த கேட்ச் மட்டும் பிடிச்சிருக்காரு. இந்த கேட்சை நம்ம பார்க்கணும். அவர் அடித்த ஸ்டைலே நல்லா இருந்துச்சு. அண்ட் பால் ரொம்ப தூரம் போச்சு. சிக்ஸு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் உளுந்து கேட்ச் பிடிச்சிருக்காரு. அண்ட் சிவன் டூபே கான் ஃபார் 25. ரச்சின் ரவீந்திரா வந்திருக்காரு. அண்டு 4 விக்கெட் போயிருக்கு. நம்ம இது வரைக்கும் அடித்ததை பார்க்குறோம். 15 ஓவர் முடிவில் 153க்கு 4. 15 ஓவர்லாம் தாண்டியாச்சு. அண்ட் இங்கே தூக்கி விட்ருக்காரு. அண்ட் இங்கே ஒரு பவுண்ட்ரியா இல்லை தடுத்துட்டானுங்க. இங்கே 2வது ரன் 2 ரன் வந்திருக்கு. அண்ட் தூக்கி விட்ருக்காரு. பட் இது டேரெக்டாக கையிலே இல்லை, சிக்ஸுங்க. இந்த மாதிரி சிக்ஸ் அடிக்கிறதெல்லாம் பிடிக்கிறது கஷ்டம்தான். பட் பிடிச்சி காமிச்சிருக்காரு. அண்டு தூக்கி விட்ருக்காரு. பட்டு இது பவுண்ட்ரி போகாது. சேவ் பண்ணிடுவாரா? பண்ணிட்டாரு. அண்ட் இங்கே ட்ரிபிள் ஓடி இருக்காங்க. அண்டு இங்கே ஒரு தடுத்துட்டாரு. எவ்வளோ ரன்ஸ் வந்துருக்கு? ஓகே, யார் அது? லைவிங் ஸ்டோன் வந்திருக்காரு. வந்தோடனே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு லைவிங் ஸ்டோன். யாருங்க இந்த லைவிங் ஸ்டோனு? வந்தோடனே ஒரு விக்கெட்டு செமையாக போட்டிருக்காரு. அந்த விக்கெட்டை பார்க்குறோம். கீப்பர் முன்னாடி வந்து இந்த கேட்சை பிடிச்சிருக்காரு. என்னடா இது காய்கிறீங்க? யாருக்கான மகேந்திர சிங் தோனி வந்திருக்காரு. தலை தோனி அரைக்கிறோம் 5வது விக்கெட்டில். அண்ட் முன்னாடி என்னங்க ரச்சின் இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன ரச்சின் இருக்காரு 8வது நம்பரில். ரச்சினோட நம்பர் வேறு ஆச்சு. அண்ட் இங்கே சிங்கிளா? அண்ட் தூக்கி விட்ருக்காரு. அண்டு 18 ஓவர் முடிவில் 173க்கு 5. இங்கே ஒரு விக்கெட்டு அம்பையர் ரிவ்யூவுக்கு போயிருக்காரு. இந்த விக்கெட்டாக பார்க்குறோம். அவுட்டா? எஸ், இங்கே ஒரு விக்கெட்டுங்க. மகேந்திர சிங் தோனி கான் ஃபார் 2. சாரி, இங்கே தலை நல்லாவே ஆடல. ரவிச்சந்திர அஸ்வின் வந்திருக்காரு. அண்டு பாலை தூக்கி போடுறோம். அண்ட் இங்கே ஒரு அவுட்டு கேட்டிருக்காங்க. அம்பையர் அவுட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு விக்கெட்டு கான். நம்ம ரிவ்யூவுக்கு போகலாமா வேணாம்? ரச்சின் ரவீந்திரா கான் ஃபார் எவ்வளோன்னு பார்க்கல. அண்ட் யாரும் வந்திருக்காங்க, சரியாக பேர் தெரில. அண்டு இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான் வந்துச்சு. அண்டு தூக்கி விட்ருக்காருங்க. இங்கே ஒரு சிக்ஸா? எஸ், இங்கே ஒரு 6 வந்திருக்கு. அந்த 6ஐ பார்க்குறோம். செமையான 6 இது.
19 ஓவர் முடிவில் 181க்கு 7. அண்ட் இங்கே ஒரு பவுண்ட்ரி சேவிங்க, இல்லை பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. லாஸ்ட் ஓவர் இங்கே ஒரு பவுண்ட்ரி வந்திருக்கு லாஸ்ட் ஓவரில். அண்ட் இங்கே ஒரு டாட் பால், இல்லை ஒய்டுங்க. இங்கே ஒரு அம்பையர் ஒயிட் கொடுத்துருக்காரு. அண்ட் இங்கே ஒரு டாட் பால், ஒயிட் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒயிட் வேஸ்ட் பண்ணல, ஒயிட்டில் இது ஒன்றும் இது இல்லை, நோ பால் இல்லை, ஒய்டு. அண்டு இங்கே டபுள் கனவர் முடிச்சு இங்கே ரன் அவுட்டுங்க. ப்ரோ ஏன் ப்ரோ இந்த மாதிரி நேரத்துலலாம் வேகமாக ஓட மாட்டாங்கன்னு தெரில இவங்க. இங்கே யார் வந்திருக்கா, யாரா இது, என்ன அது. அண்டு இங்கே தூக்கி விட்டுருக்காரு. அண்டு இங்கே சிங்கலா இல்லைங்க, அகைன் ஒரு ரன் அவுட்டு. ப்ரோ வேகமாக தான் ஓடுங்களாம் ப்ரோ. இங்கே ஒரு விக்கெட் கானுங்க. ரியல் கிரிக்கெட் 24 வேகமாக ஓடுறாங்க, இதில் வேகமே ஓட மாட்டாங்க. அண்டு நூர் அகமதுக்கு வந்தோடனே போயிருக்காரு. அண்டு நம்ம இன்னிங்ஸும் முடிஞ்சிருக்கு. நம்ம 191 டார்கெட் வச்சுருக்கோம். சரி, நான் பவுலிங் ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மேட்ச் ஆட்டோ ப்ளே பண்ணி முடித்ததில் நம்ம 5 ரன் வித்தியாசத்தில் அதை ஜெயிச்சிருக்கோம். அண்டு இங்கே ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு வெற்றி, இந்தமாரி ஒரு வெற்றியை நம்ம பார்க்குறோம். என்ன மாதிரி வெற்றிங்க இது, 5 ரன் வித்தியாசம், அதனாலேயே இது நல்ல வெற்றி தான். ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அந்த இன்னிங்ஸ் நல்லா ஆடினாங்க தான், பட் பவுலிங் நல்லா போடல, விக்கெட்டும் நல்லா எடுக்கலை. அண்ட் ரன் நிறையா கொடுத்தாங்க, பட் நல்லா ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ஜெயிச்சிருக்காங்க 5 ரன் வித்தியாசத்தில். சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்சை கைப்பற்றிருக்காங்க. இதேமாரி தான் ரியல் கிரிக்கெட் ரியலாகவே நடந்துச்சு, பட் அதில் தோற்றுட்டோம். அண்டு பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம 5வது இடத்துல இருக்கோம். அடுத்தது நம்மளுக்கு கொல்கத்தா கூட. அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபார் வீடியோ. பாய் ஃப்ராங்க் முகமது ஃபாரிஸ். பாய் 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 பாய். அண்ட் இந்த வீடியோ ஸ்பான்சர் பை தினேஷ் கேமர்.